Hi friends, welcome to our channel. இது என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான saree கொடுத்து அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. பட்டுப்பாவாடை சட்டை மாதிரி எனக்கு ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து எனக்கு டிசைன் அனுப்புனாங்க. எனக்கு இந்த மாதிரி டிசைனில் மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு எனக்கு ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்கணுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் அது ப்ளைன் கிளாத் வந்து சில்க் காட்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளாத்தில் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. லைனிங்கும் ஸ்கர்ட்டோட லைனிங் எல்லாமே அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு வாங்கி நான் ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை. பாருங்கள், ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிசைனாக கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் வச்சு இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து அப்படியே நம்ம செப்ரேட்டாக இப்போ வந்து கோட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோட் டிசைனில் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். இந்த டிசைன் அவங்களே செலக்ட் பண்ணதுனால அவங்க என்ன டிசைன் செலக்ட் பண்ணாங்களோ சேம் அதே டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இது தைக்க வேண்டியதுதான் வேலை. ஸ்டிச் பண்ணுறது ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷரில் வந்து நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கவே. சரின்னு சீக்கிரமாக கொடுத்தாகணும், அதே சமயம் முடிச்சு கொடுக்கணும். கரண்ட் வேறு போயிட்டு வந்துகிட்டே இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். கடகடன்னு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணும்போது மட்டும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் மறந்துட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கர்ட்டு அப்படியே சாரியோட கிளாத்லேயே மேலே வந்து பாடிக்கும் கொடுத்துட்டேன். ஏன்னா நான் அந்த கோட் மாடல் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ளைனாக இல்லாமல் ப்ளவுஸ் இது பாவாடையோட கிளாத்தையும் ஃப்ரண்ட்லேயும் வச்சுட்டேன். நார்மல் பாடி பாவாடை தான், ஆனால் கிளாத் மட்டும் ப்ளைனில் இல்லாமல் பாவாடையோட கலர்லேயே கொடுத்து தைச்சிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்டிச் பண்ணும்போதே நான் அயன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணேன். அப்போ தான் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். தைக்க நம்மளுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நிறைய டைம் வந்து கரண்ட் போயிட்டே இருந்ததுனால எனக்கு ஒரு பக்கம் அயன் பண்ணுறதுக்கும் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அப்படியே ரொம்ப கடுப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓரளவாக ஒரேடியாக முடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு வழியாக முடிச்சிட்டேன் ஃபுல். அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி ஸ்கேலப் தான் கொடுத்துருந்தாங்க. லைட்டாக நான் பஃப் வச்சு அந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் மாடல் தான். பேக்லலாம் ஓப்பன் கிடையாது. ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த நாட் வச்சுருக்கேன். ஸ்கேலப் டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் கொடுத்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கேலப் மட்டும்தான் தெரியும். அந்த கோட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டை வந்து கட்டிட்டோன்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பாவாடியோட கிளாத் வந்து கொஞ்சம் தெரியுதுனால தானே அந்த பாவாடை கலர் கிளாத்தே வந்து பாடிக்கும் வச்சேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து அந்த குழந்தை போடும்போது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரெல்லாம் இந்த மாதிரி டிசைன் வந்து பட்டுப்பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபுல்லாக அயன்